இப்பொழுது நாம் ஹியூமன் சைக்கிளில் சாப்டர் 13 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தலைப்பு ரீசன் அண்ட் ரிலிஜன். மனிதனுடைய பகுத்தறிவு மற்றும் மதம். மதம் என்றால் ஆன்மீக அனுபவங்கள். இவை இரண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது என்பதை குறித்து தான் பகவான் விளக்குகின்றார். லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 10 and 11 பார்த்தோம். இந்த செஷன்ல மேற்கொண்டு தொடரலாம். பேராகிராஃப் 10 and 11 அதனுடைய சுருக்கத்தை சற்று நினைவு கூறலாம். பகவான் மனிதனுடைய அறிவு, இந்த ரீசன், அதை பற்றி கூறும் பொழுது என்ன கூறுகின்றார்? ஒருவருக்கு ஏற்படும் அந்த ஆன்மீக அனுபவங்கள், ஆன்மீக அனுபவங்கள்ல மனிதனுடைய அறிவினுடைய பங்கு மிகவும் குறைவானது. அங்க ஒரு இரண்டாம் பட்ச ஒரு பங்கைத்தான் வகிக்கின்றது. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய ஆன்மீக வாழ்வு, அது சம்பந்தப்பட்ட விதிகளை ஒரு மனிதனுடைய அறிவு நிர்ணயிக்க முடியாது. இறையம்சம் குறித்த அந்த அறிவு என்ன என்பதை அது தீர்மானிக்க முடியாது. அதே போல இறை அன்பு, இறை ஆனந்தம், இவைகளையும் ஒரு மனிதனுடைய அறிவு விளக்க முடியாது. அதே போல ஒருவருக்கு ஏற்படும் ஆன்மீக அனுபவங்கள், அதை மனிதனுடைய அறிவு எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்த முடியாது. யாருடைய ஒரு ஆன்மீக சார்ந்த மனிதர்கள், அவர்களுடைய செயல்பாடு, இதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய அறிவு எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்த முடியாது. மனிதனுடைய அறிவு என்ன செய்ய முடியும் என்றால், அதனுடைய எல்லை என்னவென்றால், ஆன்மீகம் மற்றும் மதங்கள் சார்ந்த உண்மைகளை அது அதனுடைய அறிவுக்கு ஏற்றவாறு வெளிப்படுத்த முடியும். அதனுடைய மொழியில், மனிதனுடைய அறிவுடன் பொருந்திய அந்த மொழியில்தான் அது வெளிப்படுத்த முடியும். அறிவுக்கு ஏற்ப மொழியில்தான் அது வெளிப்படுத்த முடியும். ஆன்மீக அனுபவங்கள் இருக்கின்றன. அதை ஒரு மனிதனுடைய அறிவு வெளிப்படுத்த முயலும் பொழுது அது எந்த மொழியில் எந்த மொழியை அது கையாளும் என்றால், அறிவுக்கு உட்பட்ட மொழியைத்தான் அது கையாளும். அது மனிதனுடைய அறிவுக்கு ஏற்ப அந்த மொழியை அது எடுத்துக்கொண்டு கையாளும். உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீக அனுபவங்களை நம்மால விளக்கவே முடியாது. அறிவு விளக்க முயலும் போது என்ன செய்யும்? அது தன்னுக்கு ஏற்றவாறு அதை மாற்றம் செய்து தன்னுடைய மொழியில் அதை வெளிப்படுத்தும். இது அதனுடைய லிமிட்டேஷன். இவ்வாறுதான் ஆன்மீகம் குறித்த தத்துவ கோட்பாடுகள் கிழக்கத்திய நாடுகளிலும் மேற்கத்திய நாடுகளில் தியாலஜி என்று கூறுகின்றோம். கிழக்கத்திய நாடுகளில் ஆன்மீகம் சார்ந்த தத்துவங்கள் விளக்கப்பட்டன. ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்ட தத்துவ கோட்பாடுகள், philosophies based on spiritualities. இது ஒரு மனிதனுடைய அறிவுக்கு ஏற்புடையதாக இருக்கும். ஏன்னா மனிதனுடைய அறிவு இப்பொழுது ஆன்மீகம் பக்கம் திரும்பியுள்ளதால் எல்லாமே அவனுடைய அறிவுக்கு ஒப்ப என்ன செய்கின்றது? இதை நாம் விளக்க முயலுகின்றோம். அதனால் நாம் என்ன செய்கின்றோம்? நமக்கு ஏற்றவாறு வாழ்வில் நாம் அடையக்கூடிய அனுபவங்களை ஒப்பிட்டு இந்த ஆன்மீக அனுபவங்களை விளக்க முயலுகின்றோம். எல்லாமே நாம் காணக்கூடிய விஷயங்களை வைத்துக்கொண்டு ஒப்பிட்டு இந்த ஆன்மீக அனுபவங்களை நாம் அறிவின் மூலம் விளக்க முயலுகின்றோம். இவ்வாறுதான் ஆன்மீகம் சார்ந்த தத்துவ கோட்பாடுகள் செயல்படுகின்றன. இருந்தாலும் இதுதான் அந்த தத்துவங்களினுடைய ஒரு
வீக்கஸ்ட் பார்ட் அப்படிங்கிறார். எது வந்து ஒரு பலவீனமான பகுதி என்றால், ஆன்மீக அனுபவங்களை அறிவுக்கு உட்பட்டவாறு விளக்க முயலுவது. நம்முடைய உலகத்தில் காணக்கூடிய விஷயங்களுடன் ஒப்பிட்டு விளக்க முயலுவது. இது என்ன செய்கின்றது? அவ்வாறு செய்யும் பொழுது அந்த மனிதனுடைய அறிவை வந்து அது அறிவு சார்ந்த மனதை அது திருப்தி செய்கின்றது. எத்தகைய மனங்களை திருப்தி செய்ய முடியும் என்றால், எத்தகைய மனங்கள் ஆல்ரெடி ஆன்மீகத்தின் பால் நாட்டம் இருக்கின்றதோ அத்தகைய மனங்களைத்தான் இத்தகைய கோட்பாடுகள் திருப்தி செய்ய முடியும். ஈவன் அவ்வாறு திருப்தி செய்தாலும் கூட, இந்த உண்மைகளை நம்ப செய்தாலும் கூட, இந்த அனுபவங்கள் குறித்த உண்மையான ஞானத்தை இந்த தத்துவ கோட்பாடுகள் வழங்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே இன்டெலெக்டோட நின்றுடுது. அனுபவங்களை வந்து த்ரூ இன்டெலெக்ட் வந்து விளக்க முடியாது, வார்த்தைகளின் மூலம் விளக்க முடியாது. இந்த கருத்தை தான் இங்க கோருகின்றார். இந்த மனிதனுடைய அறிவு என்ன செய்கின்றது? இந்த ஆன்மீக உண்மைகளையும் ஆன்மீக அனுபவங்களையும் எவ்வாறு தனக்கு கிடைக்க பெற்றதோ அவ்வாறே பெற்றுக்கொண்டு அதை மனிதனுடைய அறிவுக்கு விளங்குமாறு அது விளக்குகின்றது. இதில் பகவான் என்ன கூறுகின்றார்? இதில் அறிவு வந்து இந்த காரியத்தில் அறிவு வந்து ஒரு சிறப்பான செயலை செய்ய முடியாது, ஒரு தவறு இழைக்காத செயலை செய்ய முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன செய்யும்? அறிவு என்ன செய்யும் அப்படின்னா, எல்லாத்தையும் வந்து ஒரு கடினமான ஒரு வார்ப்புக்குள் அது வைத்துவிடும். எல்லாத்தையுமே ஒரு சிஸ்டம்ல அது ஃபிட் பண்ணிடும். ஒரு வடிவத்தில் அது பொருத்திவிடும். வடிவத்தை தான் அது சாராம்சம் என்று தவறான ஒரு தோற்றுதலை அது ஏற்படுத்தும். எசன்ஸ் வேறு, ஃபார்ம் வேறு. அறிவு வந்து ஒன்றை விளக்க முயலும் பொழுது என்ன செய்கின்றது? வடிவத்திற்கு தான் முக்கியத்துவம் தருகின்றது. வடிவத்தை அந்த எசன்ஸ் சாராம்சம் என்று அது தவறாக வந்து ஒரு தோற்றத்தை அது ஏற்படுத்துகின்றது. மேலும் பகவான் என்ன கூறுகின்றார்? அறிவு வந்து ஆன்மீக உண்மைகளை விளக்க முயலும் போது என்ன நடைபெறுகின்றது என்றால், அது விளக்க முயலும் பொழுது அது கையாளும் மொழி அது வந்து மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட உண்மையை சார்ந்ததாக இல்லை. இந்த மொழி வந்து அறிவுக்கு உட்பட்ட மொழிதான். ஆனால் நாம் விளக்க முயல்வது அறிவுக்கு அப்பாற்பட்ட உண்மைகளை விளக்க முயலுகின்றோம். ஆகையினால் இந்த மொழியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு அந்த உண்மையை வந்து உண்மைக்கு எட்டாத நிலையில்தான் இந்த உண்மை வந்து அந்த மொழியினுடைய எல்லைக்கு எட்டாத நிலையில் தான் இருக்கின்றது. மொழி வந்து என்னதான் விளக்கம் என்றாலும் உண்மை என்பது அதை தாண்டி இருக்கின்றது. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? அவ்வாறு செய்யும் பொழுது ஒரு சாதாரண மனிதன் இத்தகைய உண்மையான ஆன்மீக விஷயங்களை தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஈவன் ஒரு உயர்ந்தபட்ச தத்துவம் கூட ஒரு உண்மையான இன்னர் நாலேஜ் அதை கொடுக்க முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது வந்து ஒரு உண்மையான அனுபவத்தை ஒருவருக்கு வழங்க முடியாது என்று குறிப்பிடுகின்றார். ஒருவர் அவ்வாறு அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதன் அவ்வாறு ஒரு கால் இத்தகைய கோட்பாடுகளின் பால் அவருக்கு ஈர்ப்பு ஏற்பட்டால் அவர் என்ன செய்யலாம்? அதையும் தாண்டி அவர் அந்த ஞானத்தை பெற்றுக் கொள்வதற்கு மேலும் முயற்சி செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அப்பொழுது அவர் அறிவை தாண்டி வேறொரு சாதனத்தின் மூலமாக அவர் அந்த உண்மையான அறிவை பெற்றுக் கொள்வதற்கு முயல வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆனால் இந்த ஆன்மீக விஷயங்களிலே சில பகுதிகளில் மனிதனுடைய அறிவினுடைய தேவை அதனுடைய தேவையை நாம் உணர்கின்றோம்.
எப்பொழுது என்றால், இந்த ஆன்மீகம், மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எப்பொழுது ஒரு மனிதனுடைய அறிவுக்கு கீழ் உள்ள அம்சங்கள், அவனுடைய உந்துதல்கள், ஆசைகள், உணர்ச்சிகள், பண்படாத உணர்ச்சிகள், பிராணமயம் சார்ந்த செயல்பாடுகள் எல்லாம் அங்கு காணப்படுகின்றதோ, அந்த பகுதியில் ஒரு மனிதனுடைய அறிவு செயல்பட்டு அவைகளை இந்த உண்மையான ஆன்மீகத்திலிருந்து களைவதற்கு உதவி புரிகின்றன அப்படிங்கிறார். இதை பகவான் இன்ஃப்ரா ரேஷனல் லைஃப் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய ஆன்மீக வாழ்வு என்பது அது உயர்நிலையில் இருக்க வேண்டும். அவனுடைய இந்த கீழ் இயல்புகளுடன், கீழ் இயல்பு உணர்ச்சிகளுடன், பண்படாத இமோஷன்ஸ், க்ரூட் இமோஷன்ஸ் அதனுடன் இணையும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அது ஒரு களங்கம் வருகின்றது, அதனுடைய தூய்மையை இழந்து விடுகின்றது. ஆகையால் இத்தகைய விஷயங்களை அகற்றுவதற்கு மனிதனுடைய அறிவு பயன்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மனிதனுடைய அறிவு இங்கு என்ன செய்கின்றது? தலையிட்டு எவையெல்லாம் இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருளடைந்த பாகங்களாக இருக்கின்றதோ அதற்கு ஒளி ஊட்டலாம். எவையெல்லாம் வெறும் மனிதனுடைய உந்துதல்கள், கீழ் இயல்புகளை சார்ந்திருக்கின்றதோ அவைகளை அது தூய்மைப்படுத்தலாம். அது இந்த மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை என்ன செய்யலாம் என்றால், அது 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 அதில் உள்ள அந்த தூய்மையான விஷயங்களை நீக்கி ஓரளவு ஒரு தெளிவை அங்கு கொண்டு வர முடியும். மனிதனுடைய அறிவினால் அதை செய்ய முடியும். ஆனால் இது ஒரு எல்லைக்கு உட்பட்டு தான் அவ்வாறு மனிதனுடைய அறிவு இதில் தலையிட முடியும் என்று குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு தனித்துவம் மிக்கவை. அது எப்பொழுதுமே ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனிதனுக்கு அறிவுக்கு அப்பாற்பட்ட தளங்களில் தான் செயல்படுகின்றன, அதை நோக்கித்தான் செயல்படுகின்றன. ஆகையினால் எவ்வித ஒரு பயிற்சியும் இல்லாத அறிவு சார்ந்த மனம் இத்தகைய ஆன்மீக விஷயங்களில் தலையிடும் பொழுது எவ்வித ஒரு நேர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறார். ஒரு மனிதனுடைய அறிவு என்னதான் முயன்று ஆன்மீகம், மதம் இவைகளில் உள்ள குறைகளை களைய முயன்றாலும் இந்த ஆன்மீகம், இந்த ஒரு மனிதனுடைய அறிவு சார்ந்த மனம் பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பழக்கப்படாத ஒன்றாக இருக்கின்றது. அது தலையிட்டு அதில் ஒன்றும் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால மனிதனுடைய அறிவு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப இட் ஹாஸ் a வெரி லிமிட்டெட் ரோல் டு பிளே. அது அந்த கருத்தை தான் பகவான் இங்க சொல்றாரு. மனிதனுடைய அறிவு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இட் ஹாஸ் a வெரி லிமிட்டெட் ரோல் டு பிளே. இப்ப நம்ம பேராகிராஃப் 12 அதுக்குள்ளே செல்லலாம். Chapter 13, Reason and Religion, paragraph 12. Religious forms and systems become effete and corrupt and have to be destroyed, or they lose much of their inner sense and become clouded in knowledge and injurious in practice, and in destroying what is effete or in negating aberrations. Reason has played an important part in religious history, but in its endeavor to get rid of the superstition and ignorance which have attached themselves to religious forms and symbols, intellectual reason, unenlightened by spiritual knowledge,
tends to deny and, so far as it can, to destroy the truth and the experience which was contained in them. Reformations which give too much to reason and are too negative and Protestant usually create religions which lack in wealth of spirituality and fullness of religious emotion. They are not opulent in their contents, their form, and too often their spirit is impoverished, bare, and cold. Nor are they really rational, for they live not by their reasoning and dogma, which to the rational mind is as irrational as that of the creeds they replace, still less by their negations, but by their positive quantum of faith and fervor, which is super-rational in its whole aim, and has two its infra-rational elements. If these seem less gross to the ordinary mind than those of less self-questioning creeds, it is often because they are more timid in venturing into the realm of supra-rational experience. Thank you. Salient points. Religious forms and systems have become corrupt and lost their vigor and their inner sense. They have become clouded in their knowledge and injurious in practice. Reason has played an important role in eliminating what is degenerate in the religion and in negating its aberrations. But in its effort to get rid of the superstition and ignorance from religious forms and symbols, intellectual reason, lacking spiritual knowledge, tends to destroy the truth and the experience which was contained in them. Reformations which give too much importance to reason usually create religions which lack in wealth of spirituality and fullness of religious emotion. The reformations are not really rational. They live by their positive quantum of faith and fervor, which is supra-rational in its whole aim and has two its infra-rational elements. The reformative approach by reason with regard to religious practices may seem more refined to the ordinary mind than those of blind religiousness creeds. No, religious. By mistake, it is religious only. Religious creeds, because they do not venture deep into the realm of supra-rational experience. Thank you. சில ரிலீஜியஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இது எல்லா மதங்களிலும் நடைபெறுது. மத சீர்திருத்தம் அப்படிங்கிறது எல்லா மதங்களிலும் இந்த ப்ராசஸ் நடைபெறுகின்றது. கிறிஸ்டியானிட்டியில நடைபெற்றது, எல்லா மதங்களிலும் இருக்கின்றது. இந்த ரிஃபார்மிஸ்ட் ரிலீஜன் அப்படிங்கிறது. அதில் உள்ள ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அதில் உள்ள தேவையான விஷயங்களை நாம் சரி செய்து புதியதாக ஒன்றை ஏற்படுத்துது. ஏன் அவ்வாறு நடைபெறுகின்றது என்றால், ரிலீஜியஸ் இந்த சிஸ்டம்லாம் என்ன ஆயிடுது, அதனுடைய உண்மையான அதனுடைய அதில் உள்ள ஒரு சாரத்தை இழந்து இருக்கின்றது, வலிமை இழந்து நலிவுற்று இருக்கின்றது. இஃபீட்னா என்ன அர்த்தம்னா நலிவுறுதல், இஃபீட் அண்ட் கரப்ட் அப்படிங்கிற உண்மையான அதனுடைய விகரை இழந்து நலிவுற்று இருக்கும் பொழுது நலிவுற்று இருக்கின்றது. அதுல ராங் ப்ராக்டிசஸ்லாம் வருகின்றது. ஸோ நேச்சுரலி அந்த ஃபார்ம்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் நம்ம அப்புறப்படுத்த வேண்டிய தேவை ஏற்படுகின்றது.
சில சமயம் அதற்கு உள்ள இருக்கக்கூடிய உண்மையான அந்த சாராம்சத்தை அது இழந்து விடுகின்றது. அது தெரிவிக்கும் ஞானம் தெளிவற்றதாக இருக்கின்றது. அதை செயல்படுத்தும் பொழுது அது தீமைகளை ஏற்படுத்துகின்றது. இவ்வாறு இந்த நலிவுற்ற விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்களை அழிப்பது, அதனுடைய சீர்கேடுகளை சரி செய்வது, இதுல மனிதனுடைய அறிவு ஒரு முக்கியமான பங்கை வகித்து வருகின்றது. ஆன்மீக வரலாற்றில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மனிதனுடைய அறிவு இதில் முக்கியமான பங்கை வகித்து வருகின்றது. அவ்வாறு செய்யும் பொழுது இது மாதிரி இந்த மூட நம்பிக்கைகள், அறியாமை, இதிலெல்லாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இருந்து மனிதனுடைய அறிவு நீக்க முயலும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், மனிதனுடைய அறிவு, இன்டலெக்ட் என்பது அதுக்கு ஆன்மீக ஞானம் கிடையாது, வெறும் அறிவு தான். அது மனிதனுடைய அறிவு அதுக்கு ஆன்மீக ஞானம் கிடையாது. அது மனிதனுடைய புத்தி என்கின்ற நிலையில் இருந்துதான் செயல்படுகின்றது. அதனால என்ன செய்கின்றது? அது இந்த ஆன்மீக அனுபவங்களுக்கு பின்னால் உள்ள உண்மையையும் அது அழித்து விடுகின்றது. உண்மையையும் அனுபவத்தையும் அது அழித்து விடுகின்றது. அதாவது இதை எதற்கு ஒப்பிடலாம் என்றால், பார்க்கிறோம் நம்ம பயிரில் களைகள் விடுகின்றன. களைகளை அழிக்கும் போது நாம் பயிரையும் சேர்த்து அழித்து விடுகின்றோம். நன்றாக வளர்ந்திருக்கக்கூடிய பயிரையும் சேர்த்து அழித்து விடுகின்றோம். அதே போலத்தான் ஆன்மீகம், மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தேவையில்லாத விஷயங்களை நாம் அழிக்கின்றோம், விளக்குகின்றோம் என்கின்ற பெயரில் அந்த உண்மையான ஆன்மீக அனுபவங்களையே நாம் அழித்து விடுகின்றோம் அப்படிங்கிறார். அவ்வாறு இந்த சீர்திருத்தம் என்கின்ற முறையில் உருவாகும் ஒரு ஆன்மீக அமைப்போ மதமோ பார்த்தோம் என்றால் அது அதனுடைய ஆன்மீக வளத்தை இழந்த நிலையில் காணப்படுகின்றது. அங்க இந்த ஆன்மீக ஒரு உணர்வினுடைய ஒரு முழுமை அங்கு காணப்படுவது இல்லை. ஒரு வறண்டு இருக்கின்றது, ஒரு வறட்சி காணப்படுகின்றது அப்படிங்கிறார். அதனுடைய ஆன்மன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வறிய நிலையில் இருக்கின்றது. ஆன்மன் அந்த இடத்துல வறிய நிலையில் இருக்கின்றது. The spirit, மெய்ப்பொருள் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் impoverished, bare and cold அப்படிங்கிறார். ஈவன் அத்தகைய அமைப்புகள் கூட பார்த்தோம் அப்படின்னா பியூர்லி அறிவு சார்ந்த அடிப்படையில் எழுப்பப்படுவது இல்லை. ஏன்னா எதை எந்த ஒரு கோட்பாடுகளை அது மாற்றம் செய்ய முயலுகின்றதோ, எதை நாம் அதை நாம் அறிவுக்கு புறம்பானது என்று சொல்கின்றோமோ, அதே போலத்தான் இந்த மாற்ற முயலும் அமைப்புகளும் அந்த அளவிற்கு அறிவுக்கு புறம்பாக இருக்கின்றது. இட் இஸ் நாட் ரேஷனல் ஐதர் அப்படிங்கிறார். இன்ஃபேக்ட் அத்தகைய அமைப்புகளில் கூட இந்த நம்பிக்கை, தீவிரமான ஈடுபாடு என்பது காணப்படுகின்றது. அது அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயமாக காணப்படுகின்றது. ஆகையினால அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம் என்பது எல்லா நிலையிலும் இருக்கின்றது. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களிலும் சரி, ஆன்மீகம் சார்ந்த அமைப்புகளுக்கு பதிலாக வேறொரு அமைப்பை அமைக்கப் போகின்றோம் என்று கூறக்கூடிய அமைப்புகளிலும் சரி, அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் என்பது இரண்டு நிலைகளிலும் காணப்படுகின்றன. இது வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இவ்வாறு இந்த சீர்திருத்தம் செய்யப்பட்ட அமைப்புகள் அது வெளியிலிருந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய மனதிற்கு எவ்வாறு, ஒரு சாதாரண மனதிற்கு எவ்வாறு தோன்றும் என்றால், இந்த அமைப்புகள்ல இந்த பழைய அமைப்புகள்ல காணப்பட்ட ஒரு பண்படாத நிலைமை, ஒரு
இருள் நிறைந்த அம்சங்கள் அவ்வளவா இல்லை என்பது போல தோன்றும். ஆனால் இங்கே பகவான் என்ன கூறுகின்றார், அது ஏன் அவ்வாறு தோன்றுகின்றது என்றால், இந்த புதிதாக உருவாக்கப்பட்ட அமைப்புகள் ஆன்மீகம் என்கின்ற அந்த தளத்திற்குள் ஆழமாக செல்வது இல்லை அப்படிங்கிறார். எல்லாமே சூப்பர்ஃபிஷியலா நின்று விடுகின்றது. அதனால வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இது ஏதோ ஒரு பண்பட்ட ஒரு அமைப்பு போல தோன்றும். உண்மையிலேயே அது கிடையாது. ஏன் அப்படி தோன்றுகின்றது என்றால், இத்தகைய அமைப்புகள் அந்த அந்த ஆன்மீகம் என்கின்ற களத்திற்குள் ஆழமாக செல்வதற்கு தயங்குகின்றன அப்படிங்கிறார். It is often because they are more timid in venturing into the realm of supra-rational experience. அதனால என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால், இந்த மதம், ஆன்மீகம், அதை சீர்திருத்தம் செய்கின்றோம் என்கின்ற பெயரில் உருவாகும் அமைப்புகள் கூட உண்மையான ஆன்மீகம் அதற்குள் செல்ல மறுக்கின்றன, செல்ல தயங்குகின்றன. ஏன்னா அவைகளை செல்ல முடியல. அதான் காரணம். ஏன்னா இது எல்லாமே அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களாக இருப்பதனால அதற்குள் அவைகளால் ஆழமாக ஊடுருவி செல்ல முடிவதில்லை. எல்லாமே மேம்போக்காகத்தான் இவைகள் செயல்படுகின்றன அப்படிங்கிறார். The life of the instincts and impulses on its religious side cannot be satisfyingly purified by reason, but rather by being sublimated, by being lifted up into the illuminations of the Spirit. The natural line of religious development proceeds always by illumination, and religious reformation acts best when either it re-illuminates rather than destroys old forms, or where destruction is necessary, replaces them by richer and not by poorer forms. And in any case, when it purifies by supra-rational illumination, not by rational enlightenment. A purely rational religion could only be a cold and bare deism, and such attempts have always failed to achieve vitality and permanence, for they act contrary to the dharma, the natural law and spirit of religion. If reason is to play any decisive part, it must be an intuitive rather than an intellectual reason, touched always by spiritual intensity and insight. For it must be remembered that the infrarational also has behind it a secret truth which does not fall within the domain of the reason and is not wholly amenable to its judgments. Salient points. The reason cannot purify the life of the instincts and impulses on its religious side. It can only be sublimated and lifted up into the illuminations of the Spirit. The natural line of religious development proceeds always by illumination. Religious information acts best when it re-illuminates rather than destroys old forms. Or, where restriction is necessary, it must replace them by richer and not by poorer forms. When it purifies, it must be by suprarational illumination and not by rational enlightenment. A purely rational religion could only be a cold and bare deism, a system that acknowledges God but considers him a passive observer of his creation, a kind of compromise between faith and science. Such attempts have always failed to achieve vitality and permanence, for they act contrary to the dharma, the natural law and spirit of religion.
If reason is to play any decisive part, it must be an intuitive rather than an intellectual reason, governed always by spiritual intensity and insight. For it must be remembered that the infra-rational also has a secret truth behind it. It does not fall within the domain of the reason and is not wholly amenable to its judgments. ரிலீஜியஸ் சைட்லேயே பார்த்தோம், ரெண்டு சைடு இருக்குன்னு பார்த்தோம். ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா பியோர் அது சூப்ரா ரேஷனல், எல்லாமே அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். ஆனால் அது வந்து எல்லாமே ஆன்மீக உயர்தளங்கள்ல கிடைக்கக்கூடிய அனுபவங்கள். இது ஒரு பக்கம். நடுப்புற ரீசன் இருக்கு. இந்த ரீசனுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா மனிதனுடைய அந்த லோவர் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப், அதே போல லோவர் வைட்டல் இமோஷன்ஸ், இம்பல்சஸ், இன்ஸ்டிங்ஸ், இதெல்லாமும் இருக்கு மனிதனோட. இவைகளும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மதம் சார்ந்த செயல்முறைகளில் காணப்படுகின்றன. ரிலிஜன் ஆன்மீகத்திலேயே ரெண்டு விஷயம். ஒன்று சூப்ரா ரேஷனல், அது பியோர். இன்னொன்று வந்து சில ரிலீஜியஸ் பிராக்டிசஸ், அதுல பார்த்தோம் அப்படின்னா மனிதனுடைய ஆசைகள், உந்துதல்கள், அவனுடைய வைட்டல், அதனுடைய ஒரு கலப்பு காணப்படுகின்றது, அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் காணப்படுகின்றது. ஸோ இது இன்ஃப்ரா ரேஷனல் அப்படிங்கிறார் பகவான். இதை வந்து தூய்மைப்படுத்த முடியுமா? ஒரு மனிதனுடைய அறிவினால் தூய்மைப்படுத்த முடியுமா? அதாவது இந்த லோவர் பார்ட்ட முடியுமா என்றால் முடியாது, தூய்மைப்படுத்த முடியாது அப்படிங்கிறார். மனிதனுடைய அறிவினால் இதை தூய்மைப்படுத்த முடியாது. அறிவை கொண்டு இவைகளை சீர்திருத்தம் செய்வது என்பது நடவாத காரியம் அப்படிங்கிறார். அவைகளை என்னமோ செய்ய முடியும் அப்படின்னா, அது மாதிரி அவ்வாறு இந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடியவைகளை நாம் அதனுடைய நிலையை நாம் உயர்த்த முடியும், சப்ளிமேட் பண்ண முடியும், நிலையை உயர்த்த முடியும். அதற்கு நாம் ஒரு ஆன்மீக ஒளியை நாம் அதற்கு வழங்க முடியும், ஆன்மீக ஒளியூட்டுதலை அதற்கு நாம் வழங்க முடியும். இதுதான் பண்ணணுமே ஒழிய அதை வந்து அறிவை கொண்டு சீர்திருத்தம் செய்ய முடியாது அப்படிங்கிறார். ஒரு பார்ட்டு டார்க்கா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வெளிச்சம் தான் நம்ம ஒளியூட்டுவது தான் சரியான முறை. அங்க அணுகுமுறை ஒளியூட்டுவது தான், அதை ஆராய்வது கிடையாது. ஆன்மீக வளர்ச்சி பொதுவாக அதனுடைய இயற்கையான ஒரு மனிதனுடைய ஆன்மீக வளர்ச்சி என்பது எதன் அடிப்படையில் நடைபெறுகின்றது என்றால், இந்த ஆன்மீக வெளிச்சத்தில் தன்னை ஒளியூட்டிக் கொள்ளுதல், இல்லுமினேஷன், அதன் அடிப்படையில் தான் ஒரு மனிதனுடைய ஆன்மீக வளர்ச்சி என்பது நடைபெறுகின்றது. ஆகையினால இந்த ஆன்மீகத்தை சீர்திருத்தம் செய்வது, மதங்களை சீர்திருத்தம் செய்வது, ரிலீஜியஸ் ரிஃபார்மேஷன், அது எவ்வாறு சிறப்பாக செயல்பட முடியும்? இந்த முயற்சி எவ்வாறு சிறப்பாக செயல்பட முடியும் என்றால், அது மீண்டும் அத்தகைய ஒரு தெளிவற்ற இருளடைந்த பாகங்களுக்கு மீண்டும் ஒளியூட்டுவதன் மூலமே சிறப்பாக செய்ய முடியும். அதை அழிப்பதன் மூலமாக கிடையாது. இந்த பழைய வடிவங்களை அழிப்பதன் மூலமாக இல்லை, அதற்கு மீண்டும் மறு ஒளியூட்டுவதன் மூலமாகத்தான் மதம் சார்ந்த இந்த சீர்திருத்தங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படிங்கிறார். அவ்வாறு அதை அழிக்க வேண்டும் என்பது தேவைப்பட்டாலும் கூட, எவற்றால் அதை நம்ம அதற்கு பதிலாக எதை நாம் கொண்டு வருகின்றோம் என்றால், அதற்கு பதிலாக அதைவிட வளமான ஒன்றினால்தான் அதை நாம் இடமாற்றம் செய்ய வேண்டும். அதனுடன் ஒப்பிடும் பொழுது வளம் குறைந்த வறுமையான வடிவங்களை நம்ம வந்து இடம்பெயர செய்தால் அது எந்த விதமான பிரயோஜனத்தையும் பயனையும் நமக்கு அளிக்காது. இட் ஷுட் பி ரீப்ளேஸ்டு பை ரிச்சர் அண்ட் நாட் பை poorer ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறார். எப்படி என்றாலும்
அது எவ்வாறு நாம் அதை வந்து தூய்மைப்படுத்த முடியும்? இது மாதிரி இந்த கீழ் இயல்புகளை சார்ந்து செயல்படும் மதம் சார்ந்த விஷயங்களை எவ்வாறு நாம் தூய்மைப்படுத்த முடியும் என்றால், அறிவுக்கு மேல் உள்ள உயர்தளங்களிலிருந்து கிட்டும் ஒரு ஒளியின் மூலமாகத்தான், சூப்ரா ரேஷனல் இல்லுமினேஷன், அதன் மூலமாகத்தான் நாம் அதை தூய்மைப்படுத்த முடியுமே ஒழிய வெறும் அறிவை கொண்டு, அறிவினுடைய துணை கொண்டு, அறிவினுடைய வெளிச்சத்தில் அதை முடியாது அப்படிங்கிறார். வெறும் அறிவை கொண்டு மாத்திரம் நாம் வந்து ஒரு மதமோ ஒரு ஆன்மீக அமைப்பையோ உருவாக்கினால் அது வந்து ஒரு வறண்ட, எவ்வித ஒரு உயிர் துடிப்பும் இல்லாத ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறார். டீயிசம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஒரு சிஸ்டம் ஆஃப் பிலீஃப் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்க, காட் அப்படிங்கிறது உண்மைதான், ஆனா காடுக்கும் இந்த உலகத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இயற்கையினுடைய அடிப்படையில் நடக்கின்றன. காட் வந்து எங்கேயோ இருக்கிறாரு, அதுக்கும் இருக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிற ஒரு இது. எல்லாமே இங்க வந்து நேச்சர், இங்க எல்லாமே சயின்டிபிக் லாஸ், அதுபடிதான் நடக்குது. இங்க எதுவுமே கடவுளினுடைய தலையீடு கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து டீயிசம் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு வறண்ட ஒரு தத்துவம், வறண்ட ஒரு கோட்பாடு அப்படிங்கிறார். அது எப்பொழுதுமே இத்தகைய முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் தான் உடைந்தன அப்படிங்கிறார். ஒரு நிலையாக எப்பொழுதுமே இவையெல்லாம் இடம்பெற்று இருப்பது இல்லை அப்படிங்கிறார். என்ன காரணம் என்றால், அவை ஆன்மீகத்தினுடைய தர்மத்திற்கு புறம்பாக இருக்கின்றன அப்படிங்கிறார். they act contrary to the dharma. ஆன்மீக தர்மத்திற்கு புறம்பாக இருக்கின்றன. ஆன்மீகத்திற்கு பின்னால் உள்ள அந்த உண்மை, அந்த விதி அவைகளுக்கு புறம்பாக இருக்கின்றன. ஆகையால் இவைகள் எல்லாம் நிலைத்து நிற்காது அப்படிங்கிறார். ஒரு மனிதனுடைய அறிவு வந்து ஒரு தீர்மானமான தன்னுடைய ஒரு பங்கை அளிக்க வேண்டும் என்றால் அது எவ்வாறு செயல்படும், எதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்றால் அது உள்ளுணர்வின் பால் செயல்படணும் அப்படிங்கிறார். ஒரு மனிதனுடைய அறிவும் கூட அது சிறப்பாக தன் பங்கை அளிக்க வேண்டும் என்றால் அது தன்னுடைய உள்ளுணர்வின் பால் தான் செயல்படணும். வெறும் அறிவு சார்ந்த ஒரு செயல்பாடாம, அறிவை கொண்டு செயல்படாமல் உள்ளுணர்வின் அடிப்படையில் செயல்படும் பொழுதுதான் மனிதனுடைய அறிவும் கூட அதனுடைய சரியான பங்கை அளிக்க முடியும் அப்படிங்கிறார். அது எதனுடைய செல்வாக்கில் செயல்படணும் அப்படின்னா, ஒரு ஆன்மீக சார்ந்த ஒரு தீவிரத்தன்மையுடன் செயல்படணும் அப்படிங்கிறார். ஸ்பிரிச்சுவல் இன்டென்சிட்டி, அதுல எது வந்து தீவிரமாக இருக்கணும்னா அந்த மெய்ப்பொருள் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த பார்வை, ஸ்பிரிச்சுவல் இன்டென்சிட்டி அண்ட் இன்சைட். அதன் மூலமாகத்தான் ஒரு அறிவு, ஒரு மனிதனுடைய ரீசன் செயல்பட்டு அதனுடைய பங்கை சிறப்பாக அளிக்க முடியுமே தவிர ஒரு பியோர்ல இன்டெலெக்சுவல் பேசிஸ்ல அது முடியாது அப்படிங்கிறார். என்ன காரணம் என்றால், நம்ம வந்து இந்த மதங்கள் வந்து மதத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய கீழ் இயல்புகளை சார்ந்து இயங்கும் அந்த ஆன்மீக அமைப்புகள், மதத்தினுடைய அமைப்புகள்ல கூட என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதற்கு பின்னாலேயும் ஒரு மறைந்துள்ள ஒரு பேருண்மை இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ளணும். இன்ஃப்ரா ரேஷனல் ஆல்சோ ஹேஸ் பிஹைண்ட் இட் அ சீக்ரெட் ட்ரூத் அப்படிங்கிறார். ஸோ ஏன்னா அந்த சூப்பர் அந்த பரம்பொருள் என்பது எல்லா லெவல்லையும் இருக்குது. சூப்ரா ரேஷனல்லையும் இருக்குது, ரேஷனல்லையும் இருக்குது, கீழே இருக்கக்கூடிய இன்ஃப்ரா ரேஷனல்லையும் இருக்குது. சீக்ரெட் ட்ரூத், மறைந்துள்ள அந்த பேருண்மை அனைத்தினுள்ளும் இருக்கின்றது. இதை வந்து அறிந்து கொள்வது என்பது, மனிதனுடைய அறிவினால் அறிந்து கொள்வது என்பது கடினம். இது வந்து மனிதனுடைய அறிவு என்கின்ற ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடியதுதான் இந்த உண்மை. சீக்ரெட் ட்ரூத் விச் டஸ் நாட் ஃபால் விதின் த டொமைன் ஆஃப் த ரீசன் அப்படிங்கிறார். அதனால வந்து அத்தகைய விஷயங்கள் வந்து அறிவை சார்ந்து ஒரு மனிதனுடைய கணிப்புகள் இதற்கெல்லாம் வந்து வசப்படாது அப்படிங்கிறார். இட்ஸ் நாட் ஹோலி அமெனபிள் டு இட்ஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறார். பகவானும் அன்னையும் என்ன கூறுகின்றார்கள், இந்த
பகவானினுடைய அந்த ஆன்மீக அந்த பூரண யோகம், அவருடைய கருத்துக்களை எல்லாம் நாங்கள் இங்க புதிதாக வேறொரு மதத்தையோ அல்லது இருக்கின்ற மதத்தை நாங்க நிராகரித்து புதிதாக ஒன்றை ஏற்படுத்தவோ இங்க நாங்க வரல. என்ன இருக்கின்றதோ அதை அதிலிருந்து அடுத்த நிலைக்குத்தான் நாங்கள் செல்கின்றோமே ஒழிய எதை இங்க இருக்கக்கூடிய எந்த அமைப்புகளையும் நாங்கள் மறுக்கவில்லை என்றுதான் குறிப்பிடுகின்றார் பகவான். ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் சிஸ்டம்ஸ் ஆர் தேர், we don't deny, but we want to go a step further. அதைத்தான் பகவான் கூறுகின்றார். ஸோ அந்த கருத்தில் தான் இப்ப இந்த கருத்தெல்லாம் பார்க்கும் பொழுது அதுதான் ஒரு புதுசா ஒரு விஷயம் கொண்டு வந்தீங்கன்னா அது ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயத்தை விட வளம் மிக்கதாகத்தான் இருக்கணும், அழிக்கக்கூடாது. புதிதாக ஒன்றை நம்ம கொண்டு வந்தாலும் அது முந்தையதை விட ஒரு சிறப்பான அம்சத்தினால் தான் அதை நாம் இடமாற்றம் செய்யணும் அப்படிங்கிறார். நம்ம இடமாற்றம் செய்கின்றோம் அப்படிங்கிற பேர்ல அழித்து விடுதல் என்பது ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்காது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். The heart has its knowledge. The life has its intuitive spirit within it. Its intimations, divinations, outbreaks, and upflamings of a secret energy, a divine or at least semi-divine aspiration, an outreaching which the eye of intuition alone can fathom, and only intuitive speech or symbol can shape or utter. To root out these things from religion, or to purge religion of any elements necessary for its completeness, because the forms are defective or obscure, without having the power to illuminate them from within, or the patience to wait for their illumination from above, or without replacing them by more luminous symbols, is not to purify but to pauperize. The heart has its knowledge, the life has its intuitive spirit within it. Only the eye of intuition can fathom the intimations, divinations, and flamings of the secret energy of the heart and the life. Only intuitive speech or symbol can shape or utter them. We may try to root out these things from religion or to purge religion of elements necessary for its completeness, because the forms are defective or obscure. While doing so, if we do not have the power to illuminate them from within, or the patience to wait for their illumination from above, or if we do not replace them by more luminous symbols, we are not purifying the religion, but impoverishing it. Thank you, sir. இன்ஃப்ரா ரேஷனல்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மதத்திலேயே லோவர் லெவல் இருக்கக்கூடியதுல இமோஷன்ஸ் இருக்குது, வைட்டாலிட்டி இருக்குது. அதைத்தான் பகவான் எவ்வாறு கூறுகின்றார்? The heart has its knowledge, the life has its intuitive spirit within it அப்படிங்கிறார். அதுலேயும் என்ன இருக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எதை லோவர் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்றோமோ அதுலேயும் ஒரு இன்ட்யூட்டிவ் ஸ்பிரிட் இருக்கு அப்படிங்கிறார். அதிலிருந்தும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்டிமேஷன்ஸ், தகவல்கள் கிட்டுகின்றன. டிவைனேஷன்ஸ், இறையம்சங்களினுடைய வெளிப்பாடு. அவுட் பிரேக்ஸ் அண்ட் அப்ஃப்ளேமிங்ஸ் ஆஃப் சீக்ரெட் எனர்ஜி, அதில் மறைந்துள்ள அந்த சக்தியினுடைய அதனுடைய வெளியில் அதிலிருந்து தோன்றும் அந்த எரிதழல், அப்ஃப்ளேமிங்ஸ் ஆஃப் சீக்ரெட் எனர்ஜி. இதுல என்ன இருக்குன்னா, ஈவன் அந்த லெவல்ல கூட பகவான் என்ன கூறுகின்றார்? ஒரு இறையம்சம் சார்ந்த அல்லது ஒரு பாதி இறையம்சம் சார்ந்த அந்த பேரார்வம் அங்கும் இருக்கின்றது. அந்த தளத்திலும் அந்த பேரார்வம் இருக்கின்றது. அதுவும் ஏதோ ஒன்றை எட்ட முயலுகின்றது. இதை கண்டறியணும் அப்படின்னா ஒன்லி ஒரு மனிதனுடைய உள்ளுணர்வினால் தான் இந்த விஷயங்களை கண்டறிய முடியும் அப்படிங்கிறார். விச் த ஐ ஆஃப் இன்ட்யூஷன் அலோன் கேன் ஃபேத்தம். அதை கண்டறிந்து அதற்குள்ளே என்ன இருக்கின்றது என்பதை ஆழம் காணுவது என்பது, கண்டறிவது என்பது ஒன்லி த இன்ட்யூஷன் தான் பண்ண முடியும் இந்த விஷயங்கள்ல.
அதை வெளிப்படுத்துவதும் எப்படி பண்ண முடியும்? இன்ட்யூட்டிவ் ஸ்பீச், உள்ளுணர்வை சார்ந்த ஒரு சொற்களினால் தான் அதை வெளிப்படுத்த முடியும், குறியீடுகளினால் தான் வெளிப்படுத்த முடியும். ஈவன் இந்த லோவர் லெவல்ல இன்ஃப்ரா ரேஷனல் சொல்றோமே, அந்த லெவல்ல இருக்கக்கூடிய விஷயங்களிலையும், ஏன்னா அதுல பார்த்தோம், அதுலயும் ஒரு சீக்ரெட் ட்ரூத் இருக்குன்னு பார்த்தோம். அதுலயும் ஒரு சீக்ரெட் எனர்ஜி, ஏன்னா டிவைன் எல்லா இடத்துலயும் தான் இருக்குது. அதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா அதற்கும் இன்ட்யூஷன் தேவை அப்படிங்கிறார். அறிவு மாத்திரம் பத்தாது அப்படிங்கிறார். இதையெல்லாம் நம்ம மதத்தில் இருந்தோ ஆன்மீகத்தில் இருந்தோ வெளியேற்றுவது என்பது பண்ண முடியாது. அதை முற்றிலுமாக அகற்றவும் கூடாது. ஏனென்றால் ஏன் அகற்றணும் அப்படின்னா அந்த வடிவங்கள்லாம் குறைபாடுடன் இருக்கின்றன, தெளிவற்று இருக்கின்றன அப்படின்னு அகற்ற முயலும் பொழுது நம்ம எதை கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னா, அது வெறும் அகற்றுவது என்கின்ற செயல் சரியான செயலாக இருக்காது. அது என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு அதற்கு அவ்வாறு செய்வதற்கு பதிலாக அத்தகைய ஒரு அம்சங்களுக்கு நாம் ஒளியூட்டக்கூடிய சக்தியை நாம் உள்ளிருந்து பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறார். We should have the power to eliminate them from within. அல்லது மேல்தளங்களில் இருந்து அதை ஒளியூட்டுவதற்காக நாம் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறார். அல்லது அதைவிட ஒரு ஒளி பொருந்திய குறியீடுகளின் மூலம் அதை நாம் இடம் மாற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். அவ்வாறு செய்யாமல் இவற்றை வெறுமனே அகற்ற முயன்றால், தவிர்க்க முயன்றால் நாம் என்ன செய்கின்றோம்? நாம் அந்த மதம் ஆன்மீக விஷயங்களை தூய்மைப்படுத்துவதற்கு பதிலாக அதை நாம் வறுமைக்கு தள்ளுகின்றோம். பாப்புலரைசேஷன் என்ன அர்த்தம்னா, அதை நம்ம என்ன செய்யறோம்? நம்ம அதனுடைய வளத்தை நம்ம குன்றச் செய்கின்றோம். we make it poor instead of enriching it, we make it poor அப்படிங்கிறார். ஸோ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இன்னும் புதுசா ஒரு விஷயம் கொண்டு வரணும்னா அது இதை விட ஒரு அதிகமான தரத்திலும் இதுல இருக்கணும். நம்ம உயர்தளங்களிலிருந்து அந்த ஒளியூட்டணும். இல்ல நமக்கு உள்ளே இருந்தே அதை நம்ம ஒளியை கொண்டு அதை நம்ம ஒளியூட்ட செய்யணும். இதெல்லாம் செய்யாம மியர்லி ரீப்ளே அந்த மதங்கள் இதுல உள்ள நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் நம்ம ஒளியூட்டுவதற்கு பதிலாக வெறுமனே நாம் விளக்கி கொண்டே சென்றால் என்னாகும் அப்படின்னா, நாம் மேலும் மேலும் அதை நாம் வறண்டு போக செய்கின்றோம். அதனுடைய வளமையை மேலும் மேலும் நாம் குன்றச் செய்கின்றோம் அப்படிங்கிறார். ஸோ எது ஐடியலா பண்ணணும் அப்படின்னா, எவையெல்லாம் தெளிவற்ற விஷயங்களாக இருக்கின்றதோ, இருண்ட விஷயங்களாக இருக்கின்றதோ, இதையெல்லாம் நாம் அந்த தளத்திலிருந்து கிட்டக்கூடிய ஒரு ஒளியின் மூலம் அதை ஒளியூட்டணும். அதுதான் பண்ணணுமே ஒழிய அதை தவிர்க்க வேண்டும், விலக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது அப்படிங்கிறார். மத சீர்திருத்தம் அப்படின்னா இதுதான் மத சீர்திருத்தம் அப்படிங்கிறார். But the relations of the spirit and the reason need not be, as they too often are in our practice, hostile or without any point of contact. Religion itself need not adopt for its principle the formula, I believe because it is impossible, or Pascal's, I believe because it is absurd. What is impossible or absurd to the unaided reason becomes real and right to the reason lifted beyond itself by the power of the Spirit and irradiated by its light. For then it is dominated by the intuitive mind, which is our means of passage to a yet higher principle of knowledge. The widest spirituality does not exclude or discourage any essential human activity or faculty, but works rather to lift all of them up out of their imperfection and groping ignorance, transforms them by its touch, and makes them the instruments of the light, power, and joy of the divine being and the divine nature. Salient points. But the relations of the spirit and the reason
need not be hostile or without any point of contact. Religion itself need not adopt for its principle that faith requires accepting mysteries that contradict human reason. What is impossible or absurd to the unaided reason becomes real and right to the reason lifted beyond itself by the power of the spirit and its illumination. Then reason is dominated by the intuitive mind, which is our means of passage to a yet higher principle of knowledge. The widest spirituality does not exclude or discourage any essential human activity or faculty, but works rather to lift all of them up out of their imperfection and groping ignorance. It transforms them by its touch and makes them the instruments of the light, power, and joy of the divine being and the divine nature. Thank you, sir. ஃபைனலா இந்த லாஸ்ட் பேராகிராஃப் ஆஃப் திஸ் சாப்டர் வரும். அது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இருக்கின்றது, ஸ்பிரிட் இருக்கு, மெய்ப்பொருள் சார்ந்த விஷயங்கள், இறைவன் சார்ந்த அம்சங்கள். ஒரு பக்கம் மனிதனுடைய அறிவு இருக்கின்றது. இவை இரண்டுக்கும் இடையில எத்தகைய உறவு இருக்கணும் அப்படின்னா, பொதுவாக எப்படி இருக்கு, நடைமுறையில் எப்படி இருக்கு, எல்லாமே எனக்கு அறிவுக்கு பொருந்தாத விஷயங்களாக இருக்கின்றன அப்படின்னு அறிவு சார்ந்த மனிதன் கூறுகின்றான். ஒரு இன்டெலெக்சுவல் பார்த்தோம் அப்படின்னா, அவன் வந்து இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களே இறை நம்பிக்கை இல்லாம மெஜாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா பியூர்லி இன்டெலெக்சுவல் பர்சன்ஸ் வந்து இறை நம்பிக்கை இல்லாம இருக்காங்க. ஆன்மீகத்தில் அவர்களுக்கு நாட்டம் இருப்பது இல்லை. ஏன்னா இது வேற, அது அதற்கு தன்னுடைய எதிரான நிலை என்று நினைக்கின்றார்கள். இது ரெண்டுக்கும் தொடர்பு இல்லாம இருக்கு. அதாவது ஸ்பிரிட்டுக்கும் ரீசனுக்கும் இடையில தொடர்பு இல்லாம இப்பொழுது இருக்கு. மெஜாரிட்டி கேஸ்ல அப்படிதான் இருக்கு. அதே போல ஒரு மதம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எந்த விதியை வந்து அனுசரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால், எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் மனிதனுடைய அறிவுக்கு புறம்பாக இருக்கின்றதோ அவை அனைத்தும் உண்மையாக இருக்கணும், அல்லது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட உண்மைகள் வந்து மனிதனுடைய அறிவுக்கு புறம்பாகத்தான் இருக்கணும், அறிவினால் அதை நம்ப முடியாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டையும் மதம் எடுக்க தேவையில்லை. ஐ பிலீவ் பிகாஸ் இட் இஸ் அப்சர்ட். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த விஷயங்கள் எல்லாம் வந்து மனிதனுடைய அறிவுக்கு புரியாத புதிராக இருக்கின்றதோ, எந்த விஷயங்கள் மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத புரியாத புதிராக இருக்கின்றதோ அவைகளை மனிதன் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் அது அவனுடைய அறிவுக்கு புறம்பானது என்று ஒரு விடாப்பிடியான கருத்தை மதமும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதாவது ரெக்கன்சைல் பண்ணணுமே ஒழிய, நீ வந்து இது உனக்கு அறிவுக்கு புறம்பாகத்தான் இருக்கும், ஆனா நான் அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கட்டாயப்படுத்த முடியாது. என்ன செய்யணும் அப்படிங்கிறாரு அப்படின்னா, அறிவையும் புறக்கணிக்காமல் அதே சமயம் ஆன்மீக உண்மைகளையும் நம்ம வந்து அதனுடைய உண்மைத்தனத்தை அறிந்து இரண்டையும் நாம் ஒரு ஒத்திசைவோடு இணைக்கத்தான் செய்யணும் அப்படிங்கிறார். மதமும் பார்த்தோம் அப்படின்னா அவ்வாறு ஒரு விடாப்பிடியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் வந்து இப்ப வந்து இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், மதம் சார்ந்த விஷயங்கள் வந்து மனிதனுடைய அறிவுக்கு வந்து நம்ப முடியாதவைகளாக இருக்கின்றன, நடக்க முடியாதவைகளாக இருக்கின்றன, அல்லது ஒரு நகைப்புக்குரியதாக இருக்கின்றன என்றால், அத்தகைய மனிதனுடைய அறிவு வந்து எந்த விதமான ஒரு ஆன்மீக ஒளியையும் அடையாத ஒரு மன அறிவாக அது இருக்கின்றது. அன்எய்டட் ரீசன். ஒரு மனிதனுடைய அறிவு எந்த விதமான ஆன்மீக ஒளியும் அதற்கு கிட்டாத நிலையில இப்படிதான் அது ஆன்மீகத்தை பார்க்கும். இது வந்து நடக்காத காரியம், இது வந்து நகைப்புக்குரியதாக இருக்கின்றது, அப்சர்டா இருக்கு, அப்படிதான் வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அது பார்க்கும். ஆனா அதே அறிவு
அந்த ஆன்மீகத்தினுடைய சக்தியின் மூலம் அது ஒரு நிலை, அதனுடைய நிலை உயர்த்தப்படும் பொழுது, அதனுடைய ஒளியினால் அது ஒளியூட்டப்படும் பொழுது, அதாவது அதே அறிவு தான், அதே அறிவு அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களினுடைய விஷயங்களினால் அதனுடைய சக்தி வந்து அதனுடைய சக்தியால் அது உயர்த்தப்பட்டு அதனுடைய ஒளியினால் அது ஒளியூட்டப்பட்டு இருக்கும் பொழுது என்ன நடைபெறும்? அதே அனுபவங்கள் வந்து அத்தகைய அதே அறிவுக்கு எவ்வாறு தென்படும் என்றால் உண்மையாகவும் சரியானதாகவும் தென்படும் அப்படிங்கிறார். சோ ஒரே அறிவு தான், மனிதன் கிட்ட இருக்கிறது ஒரே அறிவு. அதே அறிவு பண்படாத நிலையில், ஒரு ஆன்மீக வெளிச்சம் அதற்கு கிட்டாத நிலையில் அது என்னது எப்படி பார்க்கும்? எல்லாத்தையுமே வந்து நடக்க முடியாத காரியமாகவும் நகைப்புக்குரியதாகவும் பார்க்கும், அப்சர்டா பார்க்கும். அதே அறிவுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட் கிடைக்குது. கிடைச்சா அதே அறிவு எவ்வாறு பார்க்கும்? இந்த விஷயங்களை உண்மையாகவும் பார்க்கும், சரியானதாகவும் பார்க்கும். இதுதான் வித்தியாசம். இதைதான் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு பகவான் சொல்கின்றார். அத்தகைய நிலையில் செயல்படக்கூடிய அறிவு வந்து எப்படி செயல்படும்? எது வந்து அங்க பிரதானமாக செயல்படும் என்றால், அங்க மனிதனுடைய புத்தி, அறிவு வந்து பிரதானமாக செயல்படுவதற்கு பதிலாக எது அங்க மேலோங்கி செயல்படும் என்றால், அவனுடைய அந்த உள்ளுணர்வை சார்ந்து செயல்படும் இன்ட்யூட்டிவ் மைண்ட். இன்ட்யூஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா, மேல் தளங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய ஞானத்தை நேரடியாக கிட்டும் அந்த அந்த தன்மை வாய்ந்தது. இன்ட்யூட்டிவ் மைண்ட் என்ன அர்த்தம்? மேல் தளத்தில் இருந்து கிட்டக்கூடிய உண்மைகளை அது நேரடியாக அது அடையும் திறமையை வாய்ந்ததுதான் அத்தகைய மனம், இன்ட்யூட்டிவ் மைண்ட் அப்படிங்கிறது. இன்ட்யூட்டிவ் மைண்டுக்கு எப்பொழுதுமே அந்த நேரடியான நாலேஜ் கிடைக்கும், டைரக்ட் நாலேஜ் கிடைக்கும். நம்மளுடைய சென்ஸ் மைண்டுக்கு இன்டைரக்ட் நாலேஜ் தான் கிடைக்கும். அதுக்கு ஐம்புலன்களின் மூலமாகத்தான் தகவல் கிட்டுகின்றது. ஸோ இன்டைரக்ட் நாலேஜ். இன்ட்யூட்டிவ் மைண்டுக்கு நேரடி நாலேஜ் கிடைக்கும், ஒரு விஷயத்தை குறித்த நேரடி ஞானம் அதற்கு உண்டு. அது அங்க பிரதானமாக செயல்படும். ஏன்னா அதுதான் வந்து நம்மை ஞானத்தினுடைய ஒரு உயர் விதிக்கு நம்மை அழைத்து செல்கின்றது. அழைத்து செல்லும் ஒரு பாதையாக அதுதான் செயல்படுகின்றது. ஒரு மனிதனுடைய இன்ட்யூட்டிவ் மைண்ட் தான் வந்து which is our means of passage to a yet higher principle of knowledge. அந்த yet higher principle of knowledge அப்படிங்கிறது தான் சூப்ராமென்டல் நாலேஜ். சூப்ராமென்டல் நாலேஜுக்கு நம்ம அழைத்து செல்லும் ஒரு பாதையாக எது செயல்படுகின்றது என்றால் நம்முடைய இன்ட்யூட்டிவ் மைண்ட் அப்படிங்கிறார். அதனால அனைத்தையும் தழுவி செயல்படும் ஒரு ஆன்மீகம், வைடஸ்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அது எதையுமே வந்து தன்னிடமிருந்து விலக்குவது கிடையாது. எந்த விதமான ஒரு மனிதனுடைய முக்கியமான எசென்ஷியல் ஹியூமன் ஆக்டிவிட்டி ஆர் ஃபேக்கல்டி எதையுமே வந்து அது விலக்குவது கிடையாது. இந்த வைடஸ்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்றது பகவான் இன்டெகிரல் யோகா தான் இந்த வைடஸ்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி பார்க்குறோம். இதுல வாழ்வினுடைய எல்லா அம்சங்களும் இங்க வந்து கையாளப்படுகின்றது. கையில் எடுத்துக்கொண்டு அதற்கு வந்து ஒரு ஆன்மீக வெளிச்சத்தில் அவைகளை செயல்படுத்துகின்றோம் என்று பார்க்கிறோம். அதனால்தான் பார்த்தோம் அப்படின்னா ஆசிரமத்துல வந்து எல்லாருக்கும் வந்து எல்லாத்துலயும் அவங்களுக்கு வந்து ஈடுபாடு கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்குது. ஒருத்தர் மியூசிஷியனா இருக்கலாம், ஒருத்தர் வந்து லிட்டரரி ஒர்க்ல இதா இருக்கலாம், ஒருத்தர் வந்து கார்பென்ட்ரி ஒர்க் பண்ணலாம், இன்னொருத்தர் வந்து ஃபவுண்டரி பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் அங்கே கொடுத்தாங்க. அக்ரிகல்ச்சர், டைரி, அப்புறம் எம்ப்ராய்டரி, சோ மெனி திங்ஸ் அங்கே கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா எல்லா ஹியூமன் ஆக்டிவிட்டியும் அவங்க வந்து உள்ள கொண்டு வந்து அதற்கு வந்து ஒரு ஆன்மீக ஒரு ஒளியை அதற்கு அவர்கள் வழங்கினார்கள். இங்க வைடஸ்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி டஸ் நாட் எக்ஸ்க்ளூட் ஆர் டிஸ்கரேஜ் எனி எசென்ஷியல் ஹியூமன் ஆக்டிவிட்டி ஆர் ஃபேக்கல்டி அப்படிங்கிறார். எல்லாத்தையும் அது என்ன செய்கின்றது? அது உயர்த்துகின்றது. அவைகளினுடைய குறைகளில் இருந்தும் இம்பர்ஃபெக்ஷன், அவைகளினுடைய அறியாமையிலிருந்தும் அது உயர்த்துகின்றது. works rather to lift all of them up out of their imperfection and groping ignorance. எல்லாம் ignoranceல செய்யறதுக்கு பதிலா
நம்ம அதை நாலேஜில் செய்கிறோம். இம்பர்ஃபெக்ஷனில் செய்கிறதுக்கு பதிலாக பர்ஃபெக்ஷனில் செய்கிறோம். அவை அனைத்தும் திருவுருமாற்றம் அடைகின்றன. எதனால் திருவுருமாற்றம் அடைகின்றது என்றால், அந்த ஆன்மீக ஒளி, அந்த இங்க இந்த வைடஸ்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்றாரு இல்லையா, இந்த வைடஸ்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன செய்கின்றது, இந்த ஆன்ம ஒளி எல்லா விஷயங்களையும் அது திருவுருமாற்றம் செய்கின்றது. அதனுடைய ஒரு செல்வாக்கினால் அனைத்துமே திருவுருமாற்றம் அடைகின்றன. அதனால் அனைத்துமே அந்த ஒளியினுடைய ஒரு சாதனங்களாக மாறி செயல்படுகின்றன. அண்ட் மேக்ஸ் தம் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் த லைட், ஒளி, பவர், சக்தி, ஜாய் ஆஃப் த டிவைன் பீயிங், அந்த இறை அம்சத்தினுடைய அந்த ஆனந்தம், அதுவாக அனைத்துமே செயல்படுகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ இங்க பகவான் ஃபைனலா என்ன சொல்றாரு அப்படின்னா, அறிவை நம்ம ரிஜெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அறிவு அன்எய்டடா இருக்கிறதுக்கு பதிலாக அது ஒரு என்லைட்டன்ட் ரீசனா மாற்றணும். அல்டிமேட்டா இந்த சாப்டர்லயே பகவான் சொல்லக்கூடியது, அறிவுக்கு ஒரு எல்லை தான் இருக்கு. அறிவை வைத்துக்கொண்டு ஆன்மீக விஷயங்களை நம்ம எடை போட முடியாது. அறிவு ஆன்மீக விஷயங்களை சீர்திருத்தம் செய்வது என்பது ஒரு எல்லைக்குள்ளதான் பண்ண முடியும். என்ன சொல்யூஷன் அப்படின்னா, அறிவை நம்ம ஒரு அது ஒரு இக்னோரன்ஸ்ல செயல்படாம ஒரு ஆன்மீக வெளிச்சத்துல செயல்படுவதற்கு நாம் அதனுடைய தரத்தை உயர்த்தும் பொழுது, அந்த அறிவு வெறும் அறிவை கொண்டு செயல்படாமல் ஒரு உள்ளுணர்வின் அடிப்படையில் செயல்படும் ஒரு அமைப்பாக அது மாறிவிடும். அவ்வாறு மாறும் பொழுது எப்படின்னா, அது ஒரு ஹையர் பிரின்சிபிள் ஆஃப் நாலேஜ், அதை நாம் வெட்டுவதற்கு நமக்கு ஒரு பாதையாக அமையும். இதுல நம்ம எல்லாத்தையும் எடுத்துப்போம், எதுவுமே நம்ம ரிஜெக்ட் பண்ண மாட்டோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ இதுதான் இந்த சாப்டர்னுடைய கடைசி பேராகிராஃப். நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். சாப்டர் 14, த சூப்ரா ரேஷனல் பியூட்டி. சூப்ரா ரேஷனல் பியூட்டி, அதாவது நம்ம பார்க்கக்கூடிய பியூட்டி அப்படிங்கிறது நம்மளோட ரீசனிங் மைண்ட் மூலமாக ஐம்புலன்களினால் காணக்கூடிய அழகு. இங்க பகவான் சூப்ரா ரேஷனல் பியூட்டி, எல்லாமே அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அழகினுடைய அம்சங்கள் என்ன, அதை பற்றி தான் விளக்குகின்றார். ஸோ அதை நம்ம அடுத்த செஷன்லேருந்து பார்க்கலாம்.